ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 4 டிப்ஸு தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. தேங்காயை உடைச்சி அதை ஓட்டிலேருந்து தனியாக எடுக்கும்போது கரெக்டாக அந்த வெள்ளை மட்டும் தனியாக எடுக்க முடியாதுங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஒயிட் கலராக அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் தேவைப்படும். அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் தாங்க இது. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா அந்த ஓட்டிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. முக்கியமாக அந்த வந்து ப்ரௌன் கலர் இருக்கிற அந்த தோல் வந்து அப்படியே அந்த ஓட்டில் வந்து நின்றும். நீங்கள் வந்து தோண்டி எடுக்கும்போதே உங்களுக்கு ஒயிட் கலரில் தேங்காய் மட்டும்தாங்க வரும். இதுக்கு தனியாக அந்த தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து தோல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஸ்வீட்கெலாம் வந்து வெள்ளை கலரில் அந்த தேங்காய் மட்டும் கேட்பாங்க, அந்த தோல் இல்லாமல். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் தேங்காய் எழுந்து உடச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக அந்த தோல் வந்து ஓட்டிலே ஒட்டி வெள்ளை கலரில் அப்படி தேங்காய் மட்டும் நமக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் எடுக்க வரும். இப்போ இந்த எடுத்த தேங்காய் எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 10 நாளைக்கு மேலேயும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. இது நான் வந்து ஒரு ஷார்ட்டில் பார்த்து தான் அவங்க ட்ரை பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எனக்கு. இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே வெளியே போனாலுமே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. பெரியவங்களுக்கே இந்த அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர் பாட்டில் இல்லாமல் வெளியவே போக முடியாது. ஆனால் ஹேண்ட்பேக்கில் வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க, தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எந்த சைடு வாட்டர் பாட்டில் வைக்கிறோமோ அந்த சைடில் இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு அதில் வந்து தலைக்கு போடுற ஒரு பேண்டை வந்து பின் பண்ணிடுங்க. இப்போ வாட்டர் பாட்டில் வைக்கும்போது அந்த பேண்டை வந்து இழுத்து இப்படி போட்டு விட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹேண்ட்பேக் சாஞ்சாலுமே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொட்டவே கொட்டாதுங்க. வாட்டர் பாட்டில் சாயவே சாயாது. மற்ற பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு கீழே விழுந்து வாட்டர் பாட்டில் வந்து இடைஞ்சல் பண்ணாதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இப்போ நீங்கள் வந்து டெய்லி இதை பின் பண்ணி எடுக்கணுமாங்கிறதுலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. அந்த பின்னும் பேண்டும் அப்படியே வந்து ஹேண்ட்பேக்லேயே இருக்கட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி உருட்டுறது எல்லாமே வந்து நம்ம சோப் போட்டு கழுவவே கூடாதுங்க. சோப்போட அந்த வாசம் அடிச்சுட்டே இருக்கும் சப்பாத்திலாம் தேய்க்கும் போது. அதே மாதிரி கிருமி வந்து அதில் நிறையா இருக்குங்க. தொடச்சி வச்சோம்னாலும் கண்டிப்பாக அதில் வந்து கிருமி நிறையா இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு எடுத்துக்கலாங்க. நாரை வெறும் தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு அந்த உப்போடு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கு அந்த கிருமி எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு வர துணி வச்சு துடைச்சிடலாம். துடைச்சிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னாலும் அந்த மரக்கட்டைங்கிறதுனால உளுத்து போன மாதிரி ஆயிடுங்க. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஹீட்டில் காமிச்சு நல்லா வந்து அந்த காய வச்சு எடுத்து வச்சுருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. பால் பாத்திரம்லாம் டெய்லியுமே வந்து நம்ம கழுவுவோங்க. ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருச்சு, இல்லை பால் ஆடை இருந்து அப்படியே சூட்டோடு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே அடிப்பிடிச்சிருங்க. அதை கழுவுறதுக்கு சுடு தண்ணியில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க ஊற வச்சு தேய்க்க வேணாம். ஹேண்ட் வாஷ் வந்து வீட்டில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்களா? அது எதாக இருந்தாலும் சரிங்க, ஏதோ ஒரு ஹேண்ட் வாஷ் ஒரு 2 சொட்டு விட்டுட்டு நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. அந்த ஹேண்ட் வாஷ்க்கு எண்ணெய் பசை வந்து அவ்வளோ சீக்கிரமாக போயிடும். ரொம்ப கை வலிக்க தேய்க்க தேவையில்லைங்க, பளிச்சுன்னு அப்படியே சுத்தமாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.